ஒரு சிறிய கிராமத்தில் மழை பெய்யும் இரவு. கிராமத்தின் ஓரத்தில் உள்ள பழைய காட்டு பாதைக்கு யாரும் அதிகம் செல்ல மாட்டார்கள். காரணம், அங்கே எப்பொழுதும் முகம் இல்லாமல் சிரிக்கும் ஒரு உருவம் தோன்றும் என்று சொல்லுவார்கள். அந்த உருவத்திற்கு பெயர்தான் லபுபு. கிராமத்தில் சில இளைஞர்கள் அந்த பேச்சு உண்மையா பொய்யா என்று அறிய முடிவு செய்தார்கள். பயமாயிருக்கிற மாதிரி ஊர் மக்கள் பாசாங்கு செய்கிறார்கள், நாம போய் பார்த்துட்டு வருவோம் என்றார்கள். அந்த நால்வரும் மின்விளக்கை எடுத்துக்கிட்டு காட்டு பாதைக்குள் நடக்க ஆரம்பித்தார்கள். காற்று கடுமையாக வீசியது. மரக்கிளைகள் ஒன்றுடன் ஒன்று உரச ஆரம்பித்தது. பிள்ளை அழுகை போல சத்தம் எழுந்தது. அந்த நேரம் ஒரு சிறிய உருவம் நீளமான பற்களுடன், பெரிய காதுகளுடன், ஒளிரும் கண்களுடன் அவர்கள் முன்னால் தோன்றியது. அதுதான் லபுபு. முதலில் அது சிரிக்க ஆரம்பித்தது. பின்னர் மெதுவாக அவர்கள் பக்கமாக வந்து கொண்டிருந்தது. அதன் சிரிப்பு இப்பொழுதும் கொடூரமாக கத்தும் சத்தமாக மாறியது. ஓடுங்க என்று ஒருவன் கத்த ஆரம்பித்தான். அவர்கள் எல்லாரும் ஓடத் தொடங்கினார்கள். ஆனால் எந்த பக்கமாக ஓடினாலும் லபுபு முன்னால் வந்து நிற்க ஆரம்பித்தது. இறுதியில் மின்விளக்கும் அணைந்து போனது. கருமேகமான காட்டில் லபுபுவின் சிரிப்பு மட்டும் கேட்கத் தொடங்கியது. அந்த நால்வரில் ஒருவர் கூட மறுநாள் திரும்பி வரவில்லை. மழை பெய்த அந்த இரவுக்கு பிறகு கிராமத்தில் பெரிய அச்சம் ஒன்று பரவியது. அந்த நால்வரும் வீடு திரும்பவில்லை. அவர்களது குடும்பத்தினர் அந்த காட்டுக்கு சென்று அழுது கூப்பிட ஆரம்பித்தார்கள். யாருமே அங்கு இருக்கிற மாதிரியும் தெரியவில்லை. மறுநாள் காலையில் சிலர் தைரியத்தை சேர்த்து கொண்டு காட்டுப்பாதை நோக்கி சென்றார்கள். அங்கிருந்த மரங்களின் அடியில் கிழிந்த கையடக்க விளக்கு, கிழிந்த செருப்பு மட்டும் கிடைத்தது. ஆனால் எந்த உடலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கிராம மூத்தவர்கள் இதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அது லபுபுவின் வேட்டையாக கூட இருக்கும். அந்த உருவம் ஒருவனை பிடித்தால் அவன் மீண்டும் இந்த உலகில் வர மாட்டான் என்று கூறினார்கள். பிறகு கிராமத்தில் வாழ்ந்த கிருஷ்ணா என்ற மாணவன் எல்லா கதைகளையும் கேட்டு ஆர்வமாக இருந்தான். அவன் நகரத்தில் படித்தவன். இது எல்லாம் மூட நம்பிக்கைதான். நான் சென்று பார்த்து உண்மை எது என்று கண்டுபிடிக்கிறேன் என்றான். பிறகு அவன் நண்பன் சுரேஷ் பயந்தபடி, போடா, அது விளையாட்டல்ல. லபுபுவின் சிரிப்பை கேட்டவங்க உயிரோடு இதுவரை வீடு திரும்பியதில்லை என்றான். ஆனால் கிருஷ்ணா தனது கேமரா, டார்ச், வாக்கி டாக்கி எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டுப்பாதையில் நள்ளிரவு நடக்க ஆரம்பித்தான். மழை நின்றிருந்தாலும் மரங்களில் நீர் சொட்டி கொண்டிருந்தது. நடந்து கொண்டே போன அவன் திடீரென ஒரு சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான். ஹி 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 ஹி. அவன் கேமராவை அந்த திசையை நோக்கி திருப்பினான். லென்ஸில் தெரிந்தது ஒரு சிறிய உருவம், கூர்மையான பற்கள், சிவந்த கண்கள். அதுதான் லபுபுவின் உருவம். ஆனால் இம்முறை அது மட்டும் இல்லை. அந்த நால்வரும் மறைந்தவர்களின் உயிரற்ற நிலையில் லபுபுவின் பின்னால் நிழலாக நின்றிருந்தனர். கிருஷ்ணாவின் உடல் பயத்தில் வேர்த்து போனது. ஆனால் அவன் கேமராவில் படம் எடுப்பதை நிறுத்தவில்லை. அந்த நேரம் லபுபு மெதுவாக அவன் கிட்ட வந்து, இங்கே வரக்கூடாது, எனது சாபத்தை முறியடிக்க நினைப்பாயா என்று மெல்லிய குரலில் கேட்டது. அந்த சாபம் என்ன? ஏன் லபுபு உயிர்களை எடுத்து கொண்டிருக்கிறது என்று அடுத்த கதையில் கேட்போம். தொடர்ந்து கதையை கேளுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.